ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிராணாயாமம் பிராணாயாமத்தால் நம்ம அடையக்கூடிய எவ்வளோ பயன்கள், எண்ணிலடங்காத பயன்களில் ஒரு முக்கியமான பயன் என்னென்னா, நம்ம நுரையீரலுடைய பலம். நுரையீரலை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றிடும் நம்ம பழகின்ற பிராணாயாமம். ஒரு நாட்டுக்கு எப்படி அந்த நுழைவாயில் கோட்டை ரொம்ப முக்கியம், கோட்டையில் எல்லா பாதுகாப்பும் வெளியில் எல்லாமே செஞ்சு வைப்பாங்களே, பெரிய பெரிய கதவுகள் போட்டு கோட்டைக்கான எல்லா பாதுகாப்பும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்பு நுரையீரல் ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கணும். இருந்ததுன்னா அவங்க ஆரோக்கியம் நிலைத்து இருக்கும். அப்படி இந்த நுரையீரலுடைய இயக்கம், நுரையீரல் நல்லா சுருங்கி விரியறதுக்கும், நுரையீரலில் இருக்கிற அந்த சின்ன சின்ன காற்று பைகள், அந்த காற்று அறைகள் ஒன்று ஒழுங்காக செயல்படுறதுக்கும், அது இழுக்கிற அந்த ஆக்சிஜனை சரியாக ரத்தத்தில் கலந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் பிராணாயாமம் கொடுக்கக்கூடிய பயன்கள் அபாரம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மாசுபற்ற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஏன் நுரையீரல் அப்படி இயங்கணும்? சாதாரண கதியில் இயங்கினா போதாதானா? சாதாரண கதியெல்லாம் இயங்கினா சர்வ சாதாரணமாக இன்றைக்கி இருக்கிற நச்சுகள், காற்று மாசுபட்டு போச்சு, குடிக்கிற தண்ணி மாசுபட்டு போச்சு, சாப்பிட்ற சாப்பாடில் நச்சுகள். இந்த மாசுபற்ற காற்றை நம்ம சுவாசிக்கும் போது இயற்கையாக ஃபில்ட்ரேஷன் இருக்குது தான். மூக்கில் ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்குது, தொண்டையில் சில ஃபில்ட்ரேஷன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த காற்று மாசுபட்டு இருக்கும்போது அந்த சின்ன சின்ன காற்று பையில் போய் அந்த அழுக்கு உட்காந்தா என்ன ஆகுது? அது சுருங்கி விரிகிற அந்த கெப்பாசிட்டியே போயிடுது. இது கூட சளியும் சேர்ந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எங்கே அப்புறம் ஆக்சிஜனே நம்ம ரத்தத்தில் கலக்காது. உடம்புல ஆக்சிஜன் இல்லைன்னா அவன் எல்லா உறுப்புகளோட செயல்பாடுகளும் வீக் ஆகிடும், சரியாக செயல்படாது. அப்போ இந்த நுரையீரல் நல்லா சுருங்கி விரியணும். பிராணாயாமத்துடைய அற்புதம் பாருங்கள். நான் பிராணாயாமம்னு சொல்லும் போது, பிராணாயாமன்றது அட்வான்ஸ் ஸ்டேஜ். எளிமையான ஆசனங்கள், மூச்சை பயிற்சி, அப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் காற்றை உள்ளிழுக்கிறோம், உள்ளே அடக்கிறோம், வெளியேற்றோம், நிறுத்துறோம். இந்த 4 கதியில் நம்ம பண்ணுறோம். பூரகம், கும்பகம், ரேசகம், வெளி கும்பகம். இதில் காற்றை நல்லா உள்ளே இழுத்துட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் அந்த கும்பகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கப்பான அந்த ஆக்சிஜன் நேராக நம்ம நுரையீரலோட அந்த சின்ன சின்ன காற்று பையெல்லாம் ஒரு ப்ரெஷரை கொடுத்து அங்கே இருக்கிற அழுக்கு, இந்த கசடுகள்லாம் தெளிவாகி கிளியராகி ஆக்சிஜன் கலந்த ரத்தம் நம்ம உடம்பு முழுவதும் போகுது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற கழிவுகள், அந்த கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் நுரையீரலுக்கு நாசின் வழியாக வருது. அப்போ அந்த கும்பகம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான பிராணாயமாக இருக்குது. சில பேர் கும்பகத்தோடைய பயன்கள் தெரிஞ்சு எடுத்தோடனே அதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முற்றிலும் ஒரு தவறான முறை. ஏன்னா திருமூலர் அதை பற்றி தானே சொல்லியிருக்காரு, 1:4:2 ரேஷியோவில் பண்ணணும்னு. நுரையீரலெல்லாம் கும்பகம் பண்ணுற அளவுக்கு பலப்படுத்தணும்னா அடிப்படையான யோக பயிற்சி பண்ணணும். அதேமாரி நுரையீரலுக்கு மேலே இருக்கிற அந்த எலும்பு கூடு முதல்ல உறுதியாக இருக்கணும். அது இல்லாமல் நான் கும்பகம் பண்ணுறேன்னு பண்ணால் உடம்பு வீக் ஆகிடும், நரம்பு இயக்கம் வீக் ஆகிடும், எலும்புகளுக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி பத்தாது. அப்போ அதுக்கு தான் அடிப்படையான யோகாசனங்கள் பண்ணுறோம். உதாரணத்துக்கு சர்பாசனம் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த மார்பு எலும்பு விசாலம் அடையுது, உள்ளே இருக்கிற நுரையீரல் விசாலம் அடையுது. அதேமாரி உஷ்டாசனம் பண்ணும்போது இந்த எலும்புக்கு அற்புதமான ஒரு உறுதி, பின்னாடி அப்படி குனியும் போது என்ன ஆகுதுன்னா எலும்பு உறுதியாகுது. இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுறோம், பிராணாயம் பண்ணுறோம். அப்படி தான் ஒரு சரியான முறையாக அதை பழகணும். அப்படி சரியான முறையில் அதை நம்ம பழகும்போது நம்ம இழுக்கிற காற்று, உள்ளே கொஞ்சம் நேரம், எவ்வளோ நேரம் அந்த ரேஷியோ காற்றை உள்ளே அடக்கி வைக்கிறோம். அந்த அற்புதமான அந்த ஆக்சிஜன் கலந்த ஒரு ரத்தம் நம்ம நுரையீரலுக்கு போகும்போது சின்ன சின்ன காற்று பைகள் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம நுரையீரலுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ காற்றை நம்ம சுவாசிக்கலாம், 5-6 லிட்டர் காற்றை நம்ம சுவாசிக்கலாம்னது விஞ்ஞானம். நம்ம இயல்பாக சுவாசிக்கும் போது என்ன ஒரு 500 ml 600 ml காற்றை சுவாசிப்போம், அவ்வளோதான். அப்போது இந்த 5-6 லிட்டர் காற்றை நம்ம பிராணாயாமம் உள்ளே பண்ணும்போது, உள்ளே கும்பகம் பண்ணும்போது எல்லா காற்று பைகளும் சரியாக செயல்படும் போது என்ன ஆகும்? எல்லாமே ஆக்சிஜன் இழுக்கிற கெப்பாசிட்டி வந்துடும். அப்போ உடம்புக்கு போதுமான ஆக்சிஜன், உடம்புல இருக்கிற கோடான கோடி செல்களுக்கு தேவை ஆக்சிஜன் தான். நாம் சாப்பிட்ற சாப்பாடில் தான் எல்லா சத்து இருக்குதுன்னு நினைக்கிறோம். முதல்ல சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்கே ஒரு ஆற்றல் வேணும். சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அதை செரிமானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் தான் பிராணசக்தி, அந்த ஆற்றல் தான் ஆக்சிஜன். அப்போது அந்த உணவை எவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு இந்த காற்றை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ, இது அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கும் மனிதனுக்கு. அதில் தான் நம்ம சித்தர்கள், ஞானிகள்லாம் பிராணாயாமத்தோடைய அற்புதத்தையும் பிராணாயாமத்தோட மேன்மையும் எவ்வளோ பாடல்களாக பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. விஷயம் அவ்வளோ இருக்குது அதில். அப்போ அது ஏன்னா அந்த தூய்மை தான், அந்த ரத்தம் தூய்மையாகுது. ரத்தத்தில் இருக்கிற கசடுகள் போகுது, நுரையீரல் பலம் பெறுது, நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும் போது ஒரு இரும்பு கோட்டையாக மாறி போகுது. எந்த நச்சு கிருமிகள் இப்போ வெளியில் இருக்கிற இந்த மாசு அடைந்த இந்த காற்றை
நம்ம ஒரு ஆளாக ஒன்றும் மாற்றிட முடியாது. ஆனால் நம்ம நுரையீரலை நாம் மாற்றிக்கிறது நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ மாசடைந்த காற்றாக இருந்தாலும் கூட இப்போ வாழற சூழலில் நுரையீரல் நல்லா பலமாயிடுச்சுன்னா, நுரையீரலுக்கு அந்த ஆக்சிஜன் எடுக்கிற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அதுதான் பிராணாயாமம். அப்படி அந்த பிராணாயாமத்தை பண்ணும்போது நுரையீரல் பலம் பெறும். நுரையீரல் பலமாக இருந்ததுன்னா அதிகமான ஆக்சிஜன் எடுக்கிற கெப்பாசிட்டி எதுக்கு வரும். அதிகமான ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா உடலில் இருக்கிற ஒரு செல்லுக்கும் அதிகமான ஆக்சிஜன் போகும். உடம்புல இருக்கிற ஒரு செல்லுக்கும் ஆக்சிஜன் அதிகமாக போச்சுன்னா உடம்பு அற்புதமாக இயங்கும். உடம்புக்குள்ளே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதை உடம்பு தன்னைத்தானே க்யூர் பண்ணிக்கும். இது பிராணாயாமத்தோட ஒரு பயன். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். நம்ம ஞானிகள் கண்டு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு பொக்கிஷம் இந்த யோகம். ஆனால் அது ஒரு சரியான முறையில் பண்ணணும். பிராணாயாமத்தோடைய பயன்கள் அப்படின்ட்டு எடுத்தோடனே நாம் போய் கும்பகம் பண்ணுறது, எடுத்தோடனே பிராணாயாமத்தை ஒரு கதியில் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சரியான முறைகள் இல்லை. அந்த ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கின்னு போகணும். தளத்தை நல்லா உருவாக்கின்னு போகணும். அடிப்படையான யோக பயிற்சி, அடிப்படையான மூச்சு பயிற்சி, அப்புறம் பிராணாயாமம். அதை தான் ஸ்ரீ குரு ஞானதீபம் சேனல் இப்போ பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே வெறும் நம்ம ஆசனங்களுடைய பயன்கள், ஆசனங்கள் இப்படி பண்ணணும், யோக நெறிகள் இவ்வளோ இருக்குது, அதை மட்டும் சொல்லலை. பயிற்சி முறைகளும் சொல்லி கொடுத்துன்னு வரோம். அதேமாதிரி இலவசமாக சொல்லி கொடுத்துன்னு வரோம். யூடியூப் நிறைய போட்டிருக்கேன், பதிவு போட்டிருக்கேன், இலவச யோக வகுப்பு. அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு சனிக்கிழமையும் காலையில் 6 to 7 இலவச யோக வகுப்பு நடக்குது. அதில் கலந்துக்குங்க. அடிப்படை பயிற்சியிலேருந்து கற்றுக்குவாங்க. அடிப்படை யோக பயிற்சியிலேருந்து கற்றுக்குவாங்க. உடம்புல இருக்கிற எல்லா இயக்கங்களையும் சீராக வச்சுக்கோங்க. முக்கியமாக நரம்பு இயக்கம். நரம்பு இயக்கங்கள் நல்லா செயல்படணும். நரம்பு இயக்கங்கள் நல்லா செயல்பட்டால் தான் அடுத்தடுத்து நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சி ஒழுங்காக உடம்புல வேலை செய்யும். நரம்பு இயக்கம் வீக்காக இருந்து நீங்கள் அட்வான்ஸு டோஸில் நான் பிராணாயாமம் பண்ணுறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறேன், வாசி யோகம் பண்ணுறீங்கன்னா எதிர் விளைவுகள் அபாரமாக இருக்கும். அந்த எதிர் விளைவுகளெல்லாம் நம்ம தாங்க முடியாது. அப்போது அடிப்படையிலேருந்து போனோன்னா அடிப்படை பயிற்சியை கற்றுக்குங்க, மூச்சு பயிற்சியை கற்றுக்குங்க, பிராணாயாமத்தை கற்றுக்குங்க. இங்கே உடல் ஆரோக்கியத்துலேருந்து முக்தி வரைக்குமான வழி ஸ்ரீ குரு ஞானதீபத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு பதிவாக பார்த்துக்கின்னு வந்தீங்க அப்படின்னா, என்னுடைய குருதேவர் அந்த அளவுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்னோடய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் யோக நெறிகளை பொறுத்த வரைக்கும் யோகாசனங்களுக்கான அடிப்படை பயிற்சி, மூச்சு பயிற்சி, 12 வகையான பிராணாயாமங்கள், தியானம், இது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பாடத்திட்டமாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வர ப்ராக்டிகல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி ஆசனங்களோட பயன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் இருக்கிற பதிவுகளை பாருங்கள். ஸ்ரீ குரு ஞானதீபம் சேனலோட இணைந்தே இருங்க. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், விஞ்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.